வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆவக்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1.5 கிலோ மாங்காய் நல்ல அந்த பெங்களூர் மாங்காய் நல்லா கொட்டை நல்ல முத்தின மாங்காய் வாங்கி கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் ஒரு 1/2 கிலோ மிளகா வத்தலும் 300 கிராம் கடுகும் போட்டு நான் மிஷினில் நல்லா மைய அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல இந்த அடுக்கில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதில் இந்த பூண்டு மாங்காய் எல்லாம் போட்டுக்கிறேன். போட்டுன்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதை பூண்டு மாங்காயெல்லாம் போட்டுன்ட்டேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காரப்பொடி இருக்கு இல்லையா, இது விழுது தான் மெயின். இந்த ஆவக்காய் ஊறுகாலே பார்த்தீங்கன்னா விழுது தான் மெயின். அது நல்லா தாராளமாக இந்த காரப்பொடி போட்டுக்கலாம். அந்த கடுகு கலந்த மிளகா பொடி போட்டுன்றலாம். தனி மிளகா பொடியும் மிளகாவும் கடுகும் போட்டு அரைச்சின்னு வந்திருக்கேன். இதை அதில் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு ஸ்பூன் வெந்தய மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். மாங்காய் எப்பயுமே சூடு. வெந்தயம் போட்டுக்கலாம், பச்சையாக வெந்தயத்தை போட்டுக்கலாம். போட்டுன்ட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெயை நல்லெண்ணெய் விட போகிறேன். நான் விட்டுட்டு மொத்தமாக கலந்துக்கலாம். அதில் உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. இது மேலே காரப்பொடி அந்த மிளகா வத்தலும் கடுகும் போட்டு அந்த பொடி போட்டிருக்கேன். வெந்தய மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் எடுத்துக்கணும். கொஞ்சம் காலம்புரை உங்களுக்கு நல்லா ஊறிடுவோம்மா ஆவக்காய். நல்லா கலந்துக்கலாம். இந்த விழுது தான் மெயின். இந்த காரப்பொடியில் அந்த இருக்கு இல்லையா, இந்த கடுகும் அந்த மிளகாவத்தல் பொடியும் போடுறோம் இல்லையா, அதுதான் மெயின். அது நல்லா தாராளமாக இருந்ததுன்னா ஊறுகாய் நல்லா இருக்கும். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டேன். இது மூடி போட்டு வச்சுறேன். காலம்புரை உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா எண்ணெய் மேலே வந்துடும். 2 நாளில் நல்லா ஊறுகாய் நல்லா ஊறிடும். அது எண்ணெய் எல்லாம் நல்லா போத்துண்டு நல்லா வந்திருக்கு. மார்னிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. நான் ஒரு கலரிட்டு காமிக்கிறேன். நல்லா பலன்னு நல்லா எண்ணெய் கோத்துண்டு எண்ணெய் சரியாக இருக்குது. இதுக்கு மேலே எண்ணெய் விட வேண்டாம். 2 நாளில் நல்லா செட் ஆகிடும் ஊறுகாய். நல்லா பூண்டெல்லாம் நல்லா விழுது நிறையா இருக்குது ஊறுகாயில். காரம் அந்த மிளகாவோட காரத்துக்கு தகுந்தபடி போட்டுட்டா நல்லது. ஒவ்வொரு மிளகா நல்லா காரமாக இருக்குது, சில மிளகா காரமாக இருக்கிறது இல்லை. அதனால் அந்த காரம் அளவு அது போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ 300 கிராம் கடுகு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி ஃபுல்லாக இதில் போடலை. நான் அதில் ஒரு 350 கிராம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாங்காய்க்கு காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கணும். பேலன்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் போதும்னு. நல்ல மிளகா ரொம்ப காரமாக இருக்குது. இது நான் போன வாரம் போட்ட ஊறுகாய் பாருங்கோ, நல்லா ஊறிண்டு பாருங்கோ. இதே பூண்டும் ஆவக்காவும் போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கோ. இந்த மாதிரி ஆகிடும் அந்த ஊறுகாவும். கொஞ்சமாக போட்டு வச்சேன், இந்த வாரம் போட்டிருக்கேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.